அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முதலமைச்சருக்கு பிறந்த நாள். அதனால நான் இந்த ஆர்ப்பாட்டத்திலையும் பிறந்தநாள் வாழ்த்த சொல்லிக்கிறேன். அதே போல நம்ம சட்டசபையில் ஒயின் ஷாப்பு 500 மீட்டருக்குள்ள, அதாவது கோவிலோ ஸ்கூலோ இருந்தால் எடுக்க சொல்லி சட்டசபையில் ஒரு மாதத்துக்கு முன்னால் தீர்மானம் போட்டாங்க. ஆணையை பிரிச்சுட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா 15 நாள் மட்டும் டைம் கேட்டிருந்தாங்க. 15 நாளில் எடுக்கிறேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நம்ம கார்வடை பஜாரில் ஒரு ஒயின் ஷாப்பு போய்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் கிராம சபாவில் தீர்மானம் போட்டோம். பல போராட்டங்கள்லாம் பண்ணி கலெக்டர்லேருந்து டிஎம் வரைக்கும், டாஸ்மார்க் டிஎம் வரைக்கும் எல்லாருக்குமே நாங்கள் மனு கொடுத்தோம். இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காத ஒரு கடை. நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஆணைக்கு இணங்க 15 நாள் டைம் கேட்டு கூட இன்னைக்கு அந்த 200 மீட்டரு ஒரு பெரிய ஸ்கூல், 12th வரைக்கும் படிக்கிற ஒரு ஸ்கூலில், டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு 210 மீட்டருன்ட்டு ஆலையும் விஓவும் ஒரு 15 நாளுக்கு முன்னால் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்தோம், இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. அதே போல் அது அந்த 500 மீட்டருக்குள்ளே தான் பேருந்து நிலையம் இருக்குது, ஒரு கோவில் இருக்குது, ஒரு நர்சரி ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் அங்கன்வாடி பால்வாடி ஸ்கூல் இருக்குது. இவ்வளோ இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கேட்குறாங்க எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்ற அந்த வார்த்தையை. நான் என்ன சொல்லேன்னா 15 நாள் டைமுக்குள்ளே எடுக்கிறேன்னு சொல்லி இப்போ ஒரு மாதம் ஆகி இதுக்கு மேலே என்ன டைம் கொடுக்கணும்? நாங்கள் பல போராட்டங்கள்லாம் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாங்கள் உண்ணாவிரதம் எங்களுக்கு மனு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வராதனால உண்ணாவிரதன்ற முடிவு கொண்டுட்டோம். என்னைக்கு கடை மூடுறாங்களோ அன்னைக்கு நாங்கள் உண்ணாவிரதன்ட்டு நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்தோம். உண்ணாவிரதத்துக்குலாம் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது, ஆர்ப்பாட்டத்துக்கு கொடுக்க முடியாதுன்னாங்க. சரி உண்ணாவிரதத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி அதுக்கும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இருந்தாலும் எங்கள் ஆதங்கம் வேறு வழி கிடையாது. மனு அரசுக்கு கொடுக்குறோம், அரசு அதிகாரிகள் வேலை செய்கிறாங்களான்னு சொல்ல. மேல் மட்டமும் கரெக்டாக இருக்குது, கீழே இருக்கிற அதிகாரிகளும் வேலை செய்கிறாங்க. நடுவில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இந்த ஒயின் ஷாப்புக்கு ஒரு போர்டு இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டாஸ்மார்க்குன்ற ஒரு போர்டு கிடையாது. அது ஒரு நம்பர் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் வரலன்றாங்க. அந்த நம்பரை நாங்கள் உள்ளே போய் தான் பார்க்க வேண்டியிருக்குது. அப்படிதான் இன்னைக்கு பொசிஷன் இருக்குது. அது போல விஜயநல்லூர் வேற ஒரு ஏரியாவில் உள்ள கடையை தான் கொண்டு இங்கே வச்சு ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறோன்றாங்க. ஒரு ஷிஃப்ட் பண்ண இடம் என்ன இருக்கும், ஒதுக்குப்புறமா இருக்கணும். ஒரு பஜார்லேயோ ஸ்கூல் பக்கத்துலேயோ கொண்டு போய் வச்சுக்கிட்டு 15 நாள் அங்கே முதலமைச்சர் சொல்லி கூட எடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போ நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிறது கூட இன்னைக்கு போலீஸ் அனுமதி இல்லாமல் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அனுமதி கொடுக்கணும், இங்கே மக்கள் கோரிக்கை நிறைவேற்றணுன்றது தான். இது என்னுடைய தனிப்பட்ட இது கிடையாது. நான் இந்த ஒயின் ஷாப் எதிரில் தான் என்னுடைய பில்டிங் இருக்குது. டெய்லி அந்த ஸ்கூல் பசங்க வரும்போது இன்னைக்கு 12th வரைக்கும் இருக்குது. அந்த இதில் சாயந்தரம் ஆனால் ஒரு 6 மணிக்கு மேலே அப்போ தனியாக ஒரு இந்த ஒயின் ஷாப்பை தாண்டி தான் பேருந்து நிலையத்துக்கு அவங்க போகணும். ஸ்கூல்லேருந்து அவங்க வீட்டுக்கு போனோன்னா ஒரு பாதுகாப்பு மட்டும் இருக்குது. இன்னைக்கு இந்த டாஸ்மார்க்கால் இல்லை, இன்னைக்கு மதுவால் தான் இன்னைக்கு நிறைய பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஸ்கூல் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பாலியல் குற்றத்துக்கு துணை போகிற போல தான் இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள். அதனால இம்மிடியேட்டாக இதை மூடணுன்றதை எங்களுடைய எல்லாருடைய மக்களுடைய கோரிக்கை, வியாபாரிகளுடைய கோரிக்கை. எங்களுக்கு இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். அது ஏன்னா அந்த கடை மூடுற வரைக்கும் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிற முடிவில் இருக்கிறோம். ரவிக்குமார், காரனுடை. கடந்த 1.5 வருஷமா ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இந்த ஒரு ஒயின் ஷாப்ன்றது இந்த ஊர்ல ரொம்ப பிரச்சனை. ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, பேங்க் பக்கத்துல இருக்கு, கோயில் பக்கத்துல இருக்கு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கு. காலேஜ் பசங்க வராங்க, ஸ்கூல் பசங்க வராங்க, வேலைக்கு போறவங்க எல்லாம் வராங்க. காலையில 6 மணிக்கே இங்க மதுபானம் விற்பனைக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அது கடை மூடினாலும் சரி, திறந்துருந்தாலும் சரி, ஆனால் எப்படி இருந்தாலும் வாங்கிடுறாங்க. நைட்டும் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நைட்டு குடிச்சிட்டு வராங்க, அதே இடத்துல படுக்கிறாங்க, மரம் கழிக்கிறாங்க, ஒன்றுக்கு போகிறாங்க, நடக்க முடியாத சூழ்நிலையிலும் இருக்குது. அது இல்லாமல் சென்ட்ரல் மீடியன் வேறு இருக்குது. இங்கே 2 வண்டி போகிற இடத்துல ஒரு வண்டி போகிற நிலைமையில தான் இருக்குது. அந்த ஒரு வண்டி போகிற இடத்துலையும் என்னன்னா இந்த மதுபான கடை இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது தப்புகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகுது. இங்கே குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க, கஞ்சா அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க, சண்டைக்கு வராங்க. இதால ரொம்ப இடியூறு. 1.5 வருஷமா போராடியும் இது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடிலேருந்து தொடர்ந்து மனு கொடுத்துட்டு தான் வரும். இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க, 15 நாளில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுக்கும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த தடவையாவது திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாரான்றது ஒரு கேள்விக்குறி. அவ்வளவுதான். ஒரு பிரகாஷ். சார், இந்த கடை இந்த ஜிஎன்டி ரோட்ல இருக்கு சார். நம்ம தான்பா ஸ்கூல்ல கரெக்டாக 220 மீட்டர்ல தான் இருக்கு. தான்பா ஸ்கூல்ல 220 மீட்டரு.
பக்கத்துல விநாயகர் கோயிலேருந்து 240 மீட்ரு, அன்னை மகளிர் ஸ்கூல்லேருந்து 100 மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் கிடையாது. எதிரில் ஒரு பேங்க்கு, பக்கத்தில் ஒரு பேங்க்கு, கிட்டத்தட்ட ஒரு 3 பேங்க்கு, 3 ஸ்கூலு, 2 ஸ்கூலு, ஒரு கோவில் இருக்குது. இதில் டெய்லி காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க சார். இன்னைக்கு இந்த டாஸ்மார்க் நிறுவனம் கிட்டத்தட்ட எத்தனை ஃபுட்டேஜ் நாங்கள் கொடுத்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. முதலமைச்சர் வந்து முதல் உத்தரவே இந்த 717 கடை மூடுறேன்னு சொன்னார். அவர் உத்தரவு போட்ட அன்னைக்கு மட்டும் 5 மணிக்கு திறந்தாங்க கடை இந்த கடையை மூடிட்டோம், லிஸ்ட்டில் வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு மூடலை. மறுநாள்லேருந்து திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காலைல 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க சார். 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 9 மணிக்கு ஸ்கூல் பிள்ளைங்க போகுது, திருப்பி ரிட்டர்ன் வராங்க 4 மணிக்கு. போன வெள்ளிக்கிழமை ஒரு பையன் கீழே விழுந்து மூச்சு பேச்சு எல்லாம் ஆகிட்டா சார். அந்த கூட்டத்தில் மாட்டிட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஏற்றி விடுறோம். தினம் பேரண்ட்ஸு கஷ்டப்படுறாங்க. பசங்களை கூப்பிட வர லேடிஸு அவங்களால நிம்மதியாக நடந்து போக முடியல சார். அரை நிர்வாணத்தோட ரோட்ல படுக்கிறாங்க சார். போலீஸ் மட்டும் எத்தனை வாட்டி வருவாங்க, எத்தனை வாட்டி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க? இது முழுக்க அரசு அதிகாரிகளோட அலட்சியத்தன்மையால தான் இந்த கடை இந்த அளவுக்கு நடைபெறுது. இதை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம், உண்ணாவிரத போராட்டம் நடப்போம். வினோத்குமார், கார்னோட. என் பேர் இந்துமதி. நாங்கள் வந்து கார்னோடாவில் 25 இயர்ஸாக இருக்கோம். இதுவரையும் இது வந்து இந்த பிராந்தி ஷாப் இருக்கிறதுனால நாங்கள் 2 வருஷமாகவே இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுவரையும் ரவிக்குமார் சார் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிட்டு இது பண்ணியிருக்கோம். போன முறையும் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம். இங்கே ஒரு 800 பேர் 900 பேருக்கு இருந்தாங்க. இதுவரையும் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர எடுக்கவே இல்லை. சாயந்தரம் ஆனால் லேடிஸ் இப்படி வரவும் முடியல. பக்கத்தில் கோயில் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, கான்வென்ட் இருக்குது, கவர்மெண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது. இத்தனையும் இருந்தோம் நாங்கள் எத்தனை முறை இது பண்ணாலும் இவங்க யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. இதுக்கு வந்து சிஎம் வந்து உடனே எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு போல் எதையாவது ஒன்று செஞ்சு கடை மூடுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் எங்களுக்கு. நாங்கள் லேடிஸ் எல்லாம் எந்த ஒரு விதத்துலையும் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே இந்த பக்கம் வரவே முடியல. அங்கங்கே கஞ்சா குடிச்சிட்டு சந்து வழியில் அந்த வழியில் இந்த வழியில் விழுந்து கிடக்குறாங்க. நாங்கள் போகிறதுக்கே எங்களுக்கு பிடிக்காமல் இருக்குது இந்த இடத்துல. நாங்கள் எங்களால் இருக்க முடியல இந்த இடத்துல. அதுக்காக தயவு செய்து அவர் உடனே சிஎம் ஸ்டெப் எடுக்கணும் இதுக்காக. இங்கே வந்து டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்குது, இந்த பக்கம் அன்னை மகால் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கான்வென்ட் இருக்குது, ஆல்பா இருக்குது, கோயில் இருக்குது. கோயிலுக்கு ஈவினிங் ஆனால் சாயந்தரம் எல்லாருமே லேடிஸ் வந்து கோயிலுக்கு வரதான் செய்கிறாங்க. வர முடியல. ஆல்பா ஸ்கூல் போகிற பசங்களும் போக முடியாமல் செய்ய முடியாமல் இருக்கும். எல்கேஜிலேருந்து 12th வரையும் ஸ்கூல் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர பயப்படுறாங்க. பேரண்ட்ஸ் அதை விட மோசமாக பயப்படுறாங்க. ஏன்னா மடக்கி பசங்களோட போய் குடிச்சிட்டு வர்றவங்க கெலாட்டா பண்ணுறாங்க. அதுக்காக தயவுசெய்து இதை வந்து வன்மையாக எல்லாருமே கண்டிக்கிறோம். இது எடுக்கிற வரையும் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம். என் பேர் இந்துமதி. அன்னைக்கு ஒரு நாள் ஏடிஎம்ல போய் உள்ள உட்காந்துருக்காங்க. அவனை வெளியே தட்ட முடியும். நேற்று நம்ம அவர் எதிரில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. காலையில் பழக்கம் வரதுக்கு முன்னாடி நடுவில் பட்டுருக்காங்க. எங்களுக்கு நிறையா சாயந்தரம் ஆனால் வந்து ஸ்கூலுக்கு ஒரு 4 மணிக்கு மேலே பசங்க தனியாக போக முடியும். பஸ் ஸ்டாண்டு இருக்குது. எப்படி இதை கிராஸ் பண்ணாமல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகவே முடியும். திரும்பி உட்காருமா. கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் அந்த கடை இல்ல. அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. மூடிட்டு போக வேண்டியது உங்களுக்கு. நான் உங்களுக்கு ரெக்கார்டோட காட்டுறேன். கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் அதுல இல்ல அந்த கடை. அப்ப மூடிட்டு போக வேண்டியது என்னன்றேன்.
இதுக்கு டைம் ஏன் மூடிட்டு இதை 300 கடையில வியாபாரம் சார் இப்ப எல்லாமே நீங்க வந்து 200 கடை மூடுறேன்னு சொல்றீங்க. அடுத்த இதுல எடுத்து மே மாசம் பண்ணிருக்கீங்க. இப்ப என்ன மாசம்? மூடிடுங்க சார், மூடிட்டு நீங்க வேற வேலை சார். 500 மீட்டருக்குள்ள இருக்கிற கடையை மூட சொல்லி இவரு சொல்லிட்டாரு. முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, ஆணைய பிறப்பிச்சிருக்கிறாரு. அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவருக்கு நல்லதா அவருக்கு இன்னைக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம். இந்த கடையை மூணுனா கண்டிப்பா இந்த ஏரியால இருக்கிற எல்லாரும் அவருக்கு 100% வாழ்த்து சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அவர் பிறந்த நாள் தான் நான் வந்து பட்டியா இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்படிதான் நாங்க முடிவு பண்ணிருக்கிறோம். இல்ல சார், 500 மீட்டர் 500 மீட்டர் அவர் அங்க அதுவும் 15 நாள் தான் டைம் சொல்லியிருந்தாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு முதலமைச்சர் 15 நாள் தான் டைம் சொன்னாரு. மாச கணக்குல நீங்க டைம் எடுக்கிறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து இது வரலங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். முதலமைச்சர் முதலமைச்சர் நீங்களே சொல்றீங்க. முதலமைச்சரே 15 நாள் தான் டைம் கேட்டாரு. இப்ப வாயில நீங்களே சொல்றீங்க கரெக்ட். அப்படியே நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க. 15 நாள் முதலமைச்சர் டைம் கேட்டு அப்ப உங்களுக்கு எத்தனை மாசம் வேணும்? ஒரு மாசம் ஆச்சு. ஒரு லைசன்ஸ் நம்பர் கிடையாது, எந்த நம்பரும் கிடையாது, ஒரு போர்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. தேவையில்லாம நடந்துட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட 6 மாசமா 1 வருஷமா நேற்று கூட ஒருத்தன் குடிச்சிட்டு அங்க விழுந்து கிடந்தான். போலீஸ் போன் பண்ணி வர வச்சு அதுக்கப்புறம் அவனை எழுப்பணும். அது தவிர நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கடையும் அதை கொண்டா வச்சிருக்கீங்க. முன்னாடி கொடுத்த மனுக்கெல்லாம் என்ன ஓரளவுக்கு 714 மனுக்கு என்ன எடுத்துருக்கீங்க, ஸ்டெப் எடுத்துருக்கீங்க. நீங்க உட்காந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கடையும் அப்படித்தாங்க, ஸ்கூலு, பஸ் ஸ்டாண்டு, கோவில் தாங்க வச்சிருக்கீங்க. அப்ப 714 கடையில இல்லைன்னா என்ன அர்த்தம் இது? ஒரு வருஷமா நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க டைம் கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இது நடக்குது தப்பா தெரியல. உங்களுக்கு பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, எல்லாமே ஸ்கூல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இங்க பக்கத்துல மலையில ஸ்கூல் இருக்கு. ஏன் இது உங்களுக்கு தப்பு தெரியலீங்களா? இதே உங்க பசங்க, உங்க பொண்ணுங்க யாராவது வைன் ஷாப் பக்கத்துல எவ்வளவு ஸ்கூலோ காலேஜோ நீங்க சும்மா இருக்கீங்களா? நீங்க விட்டுப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டு பசங்களே சொல்றேன் சார். எது சார் பிரைவேட் கடை? எது பிரைவேட் கடை? எங்க கேள்வி கேட்டீங்களா? அவங்கள கேள்வி சார் போதும். நான் சொல்ல வரும்போது பிரைவேட் காரனாங்க உடனே சொல்லி சொல்லிடலாம். கவர்மெண்ட் நாம்ஸ் ஒன்று இருக்குது எல்லாரும். அந்த நாம்ஸ் இப்போ வந்து முதல்ல அந்த 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 இது காத்து அந்த இதுக்கு வந்தால சீரியல் நம்பர் எடுங்க. இவ்வளவு மாசம் போட் ஆயிடுச்சு. 1.5 நம்பர் எங்க தீயுது? எங்க தீயுது? சொல்லிருக்கீங்க ஒரு வாரத்துல போட்டோ எடுத்து தவறா இல்ல இந்த மாதிரி பிரச்சனை சார். அவங்க ஸ்டேட்மெண்ட்ல செயல்படல சார். அவங்க வேற ஒன்றும் இல்லை சார். டாஸ்மாக் டிஎம் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் அனுப்புறவர் வந்து முத்துராமன், அவர் டாஸ்மாக் உடைய துணை ஆட்சியர், மாவட்ட மேலாளர். அவர் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்காரு. அதோட பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்து 500 மீட்டர் தொலைவிற்குள் அமைத்துள்ள மதுபான கடைகளை மூடுவது அறிக்கை தொடர்பாக அதில் வந்து நம்மளுடைய 9075 ஜிஎச் சாலை காரனோடை இக்கடை டான் பாஸ்கோ பள்ளி சுமார் 210 மீட்டர் தொலைவில் உள்ளது. ஒரே ஒரு இதுல அவர் கொடுத்துருக்கிற இதுல 500 மீட்டர் சார். இது என்ன போட்டுருக்கு? மது கூட வசதி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? பார் இல்லைன்றத நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா? அல்லது நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? பார் இருக்குது, பார் இருக்கானா? பார் இருக்கு சார். இருந்துச்சுனாக்கா 100% நீங்க எது இருக்கா உத்தரவாதம் சார். எதுக்காக சொல்ல வரேன்? எதுக்காக சொல்ல வரேன்னா காலையில வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளவு நாளைக்கு முன்னாலன்றது 100க்கு நீங்க உங்க ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்ல. இல்ல பார் இல்லாத கடையில காலையில எப்படி சார் வியாபாரம் பண்ணுவாங்க? இப்ப ஓடுறது இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொல்றது வந்து இப்ப இல்ல. இது முதலமைச்சர் வந்த பிறகு இல்ல, முதலமைச்சர் ஆன பிறகு இல்ல. 6 மணிக்கு நாங்க வந்து ஒவ்வொரு பாருக்கும் வந்து ஆளுநர் நியமிச்சு
நைட்டுக்கும் பார்க்குறோம், மானிட்டருக்கும் பகலையும் பார்க்குறோம். சார் நீங்க பாக்குறதெல்லாம் ஓகே, எங்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இருக்குன்னு சொன்னீங்க. இல்லை இருந்துச்சுனாக்கா எழுதிருக்காங்க. கடையை ஓபன் பண்ணுவோம், அதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கா இல்ல 100% நான் என்ன சொல்றேன்னா உள்ள இருக்கா இல்லையன்றது வாங்க இப்ப செக் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு இப்பவே நேரடியா சொல்றேன். தலைவர் வந்தோடனே நாங்கள் இல்லை எனக்குன்னு சில இது இருக்குல்ல. சாரி சார். சார் இன்னைக்கு உண்ணாவிரத கான்செப்டே என்ன சொல்றீங்க? நீங்க என்னைக்கு மூடணும்னு நினைக்கிறீங்களா மூடுங்க, அது வரைக்கும் நாங்க உண்ணாவிரதம் இருக்கோம். அவ்வளவுதான், வேற வழி இல்லை. சார் நாங்க எங்க சொந்த இடத்துல இருக்க போறோம் சார். சார் இப்ப ரெவன்யூ கூட்டு வந்து நீங்க வந்து பட்டா லேண்டா ஒரு இடத்துக்கு பட்டாலேண்ட்ல உட்காரேன் சார். நீங்க சார் இவரை கூட்டு வந்துருங்க, மெஷர்மெண்ட் எடுத்து ஜனநாயக நாட்டுல ஒரு தனிப்பட்ட நபருடைய கோரிக்கை நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? இல்லைன்னு சொல்லல சார். முதல்ல வந்தாங்களா பாருங்க. சார் நான் என்ன சொல்றேன், வந்து என்ன பிரயோஜனம்? அவர் 210 மீட்டர் எழுதி கொடுத்துருக்காரு, எழுதி கொடுத்துட்டு உட்காந்து வச்சுக்கிறாரு. அப்படி போயிடு. எங்களுக்கு நான் என்ன சொல்றேன், 717 நீங்க மிஸ் பண்ண நம்பர் 1000 கடை இருக்கலாம் சார் தமிழ்நாட்டுல. வேற ஒண்ணும் இல்ல, நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம், அது மட்டும் எங்களுக்கு permission கொடுங்க. நீங்க என்னைக்கு கடை மூடணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு மூடுங்க, அது வரைக்கும் நாங்க இருந்துட்டு போறோம். கடையை மூடியாச்சு. இவங்க ஸ்டேஷன் வந்து உட்காந்துட முடியுது. ஸ்டேஷனுக்கு தனிப்பட்ட நான் மட்டும் வந்து இப்ப வியாபாரிகள் அனுமதியில் எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் 19 and 21 எங்களுக்கு கொடுத்துருக்க எங்களோட பிரைவேட் லேண்ட்ல நாங்க இருக்கிறோம். ஓகேவா? பிரைவேட் லேண்ட்ல நான் உணர்ந்து இருக்கேன். பிரைவேட் லேண்ட் சொந்தமான இடம். இது எந்த இடம்? எந்த இடம்? உட்கார போற இடம் வந்து தனிப்பட்ட இடம். அது வரைக்கும் வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்து சரி சார் ஹைவே ஓபன் பண்ணு. இல்ல இல்ல நம்ம இடமே இருக்கு, நம்ம இடமே இருக்கு. பிரைவேட் இடத்துல நான் ஒத்துழைக்கிறீங்களா? பிரச்சனை இல்லை.